Welcome to VL Academy. In the video, issue forfeiture and reissue of shares, other exercise problem number 19 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.113. So in the problem பார்த்தீங்க அப்படின்னா 5000 equity shares ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. அதில் 1 rupee discount வச்சு 9 rupeesக்கு தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இந்த 9 rupeesம் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 rupees on application and rupees 3 on allotment. இங்க வந்து என்னன்னா excluding discount. இங்க discount அவங்க கன்சிடர் பண்ணல. அப்ப நாம என்ன பண்ணோம், எப்பவுமே allotment process அப்பதான் அந்த discount premium எல்லாமே வந்து adjust பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இங்கேயும் வந்து நாம adjust பண்ணணும். ஓகே, அப்ப 3 rupeesல வந்து 2 rupees தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம், 1 rupee வந்து டிஸ்கவுண்ட்ல போயிடும். ஓகே, ஸோ அப்போ 2 + 2 4 rupees so far நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் காலில் பார்த்தீங்கன்னா 3 rupees. ஸோ 2 + 2 + 4 4 + 3 7 rupees. ஓகே, ஃபர்ஸ்ட் காலில் 3 rupees இது பண்ணியிருக்கோம், அப்போ டோட்டலாக 7 rupees. இப்போ பேலன்ஸ் ஆயினும் எவ்வளோ வாங்கணும், நம்ம 2 rupees கலெக்ட் பண்ணணும் ஒரு ஷேருக்கு. ஸோ அதுதான் நம்ம செகண்ட் காலில் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு ப்ராசஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா we have received the application money for all the 5000 shares. So for that bank account data to share application account. So inga vanda cash is coming inside. எவ்வளோனா 5000 sharesக்கு ஒரு ஷேருக்கு 2 rupees நம்ம கலெக்ட் பண்ணோம்னா it is 10,000 rupees. So 10,000 rupees cash உள்ள வருது, அதனால பேங்க்கை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது எந்த பாக்ஸில் கொண்டு போய் போடுவோம் அப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கையில் வர்ற காசை எந்த பாக்ஸ்குள்ளே போடணுமோ அந்த பாக்ஸ்குள்ளே போடணும். அப்போ if the cash is where it goes, அந்த ஒரு பாக்ஸோட நேமை தான் நாம் இங்கே கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்போ கையில் வர காசு வந்து எந்த பாக்ஸ்குள்ளே போகிறோம், ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ளே போடுறோம். இட் கோஸ் டு ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ், அதனால ஷேர் அப்ளிகேஷனை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் வேர் இட் கோஸ் ஆர் வாட் கோஸ் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ளே இப்போ 10,000 rupees இருக்கு. டெபிட் வாட் இஸ் இன்சைட். Okay, in share application box there is 10,000 and where it has to go, share capital box குள்ள அதை எடுத்து நம்ம போடணும். ஸோ அதனால ஷேர் அப்ளிகேஷனை டெபிட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போகிறதுனால ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஏன்னா ஷேர் அலாட்மெண்ட்டில் தான் டிஸ்கவுண்ட் அந்த 1 rupeeயும் கன்சிடர் ஆகும். ஸோ நம்ம இவ்வளோ 3 rupees கலெக்ட் பண்ணோம், அதில் 2 rupees தான் ஷேர் அலாட்மெண்ட் மணியாக இருக்கும், 1 rupee டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000 rupees. 5,000 shares into 2 rupees is 10,000 rupees. டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 5,000 sharesல 1 rupee டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், தட் இஸ் 5,000 rupees. அப்போ டோட்டலாக ஷேர் கேபிட்டலுக்குள்ளே எவ்வளோ போகணும், 15,000 rupees போகணும் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே. ஓகே, ஸோ நம்ம கையில் இப்போ இருக்கிறது எவ்வளோ, 10,000 rupees அண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், 5,000 rupees. அது எல்லாமே டெபிட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே இருக்க வேண்டியது. ஓகே, அண்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போக வேண்டியது 15,000 rupees. ஓகே, அதனால ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா how much we have collected, எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், 10,000 rupees. ஏன்னா அந்த 1 rupee டிஸ்கவுண்ட் நம்ம கலெக்ட் பண்ண முடியாது, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம், அதனால 10,000 rupees தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். வேர் இட் கோஸ் to the box of share allotment, அதனால allotment share allotment credit பண்ணியிருக்கோம். அடுத்தது first call. So share first call account data to share capital account. So first call வந்து எவ்வளோ, 3 rupees. So 5,000 sharesக்கு 3 rupeesனா 15,000 rupees நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 15,000 rupees நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் தட் ஹஸ் பின் ரிசீவ்ட். அடுத்தது ஃபைனல் கால். ஃபைனல் கால் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் 2 rupees நம்ம கலெக்ட் பண்ணோம். ஓகே, அந்த 2 rupees தான் ஃபைனல் காலில் கலெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபைனல் கால் பாக்ஸில் இருக்க வேண்டியது 10,000 rupees அண்ட் அது எங்கே போகணும்னா ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போகணும். This is the journal entry where amount receivable. Okay, எவ்வளோ received அப்படிங்கிறதுக்கான entry தான் அடுத்தது. Bank account data to share final call account. How much we have received? The same 10,000 rupees we have received. எந்த ஒரு faulty payment அது மாதிரி எதுவுமே கிடையாது, அதனால அதே வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அண்ட் அதே வேல்யூ நம்ம இங்கே என்டர் பண்ணியிருக்கோம்.
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.